CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRBயில் பங்கெடுத்து ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவில் PGTRB கல்வி உளவியல் பாடத்திற்காக மாடல் டெஸ்ட் சீரீஸ் வீடியோ தான் இது யூனிட் 1க்கான பார்ட் நம்பர் 5க்கான வீடியோவாகும். இதற்கு முன்னர் 4 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதையும் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாடல் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்கலாம். இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்படும். அந்த மெட்டீரியலிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த தேர்வில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். உங்கள் சாக் பீஸ் அகாடமியின் கல்வி உளவியல் பாடத்திற்காக யூனிட் 1 பார்ட் நம்பர் 5 தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 100 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் 101வது கேள்வி. இது தனியார் பள்ளிகள் சட்டம் டேஷ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. தனியார் பள்ளிகள் சட்டம் டேஷ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1983, 1973, 1953, 1963. 102வது கேள்வி, வளமை கல்வி திட்டத்தின் மூலம் கல்வி பெறுபவர்கள் டேஷ் ஆவார்கள். வளமை கல்வி திட்டத்தின் மூலம் கல்வி பெறுபவர்கள் டேஷ் ஆவார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனித்திறனற்ற மாணவர்கள், தனித்திறனுடைய மாணவர்கள், கிராமப்புற பெண்கள், கிராமப்புற இளைஞர்கள். 103வது கேள்வி, தேசிய ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் டேஷ் ஆண்டில் பெண் கல்வியின் நோக்கங்களை பட்டியலிட்டது. தேசிய ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் டேஷ் ஆண்டில் பெண் கல்வியின் நோக்கங்களை பட்டியலிட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1986, 1966, 1976, 1996. 104வது கேள்வி, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1975, 1985, 1965, 1995. 105வது கேள்வி, விரைவு கல்வி திட்டம் என்பது டேஷ். விரைவு கல்வி திட்டம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனித்திறனற்ற மாணவனை ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பிற்கு அனுப்பாமல் அதற்கு அடுத்த வகுப்பிற்கு செல்ல வைப்பது. அடுத்த ஆப்ஷன் அனைத்து மாணவர்களையும் ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பிற்கு அனுப்பாமல் அதற்கு அடுத்த வகுப்பிற்கு செல்ல வைப்பது. அடுத்து தனித்திறன் மாணவனை ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பிற்கு செல்ல வைப்பது. அடுத்து தனித்திறன் மாணவனை ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பிற்கு அனுப்பாமல் அதற்கு அடுத்த வகுப்பிற்கு செல்ல வைப்பது. இதில் உங்களது விடை எது? 106வது கேள்வி, அரசினர் மானியம் பெறும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கும் அதிகாரம் பெற்றவர் டேஷ். அரசினர் மானியம் பெறும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கும் அதிகாரம் பெற்றவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி இணை இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர். 107வது கேள்வி, முதன்மை கல்வி அலுவலரை நியமிக்க அதிகாரம் கொண்டவர் டேஷ். முதன்மை கல்வி அலுவலரை நியமிக்க அதிகாரம் கொண்டவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி இணை இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர். 108வது கேள்வி, வனத்துறை நடத்தும் அரசு பள்ளிகள் டேஷால் நடத்தப்படுகின்றன. வனத்துறை நடத்தும் அரசு பள்ளிகள்
டேஷால் நடத்தப்படுகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மத்திய அரசால், வனத்துறையால், மாநில அரசால், மத்திய மாநில அரசுகளால். 109வது கேள்வி, இந்தியாவில் டேஷ் திட்டம் உள்ளது. இந்தியாவில் டேஷ் திட்டம் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இருமொழி திட்டம், மும்மொழி திட்டம், ஒரு மொழி திட்டம், தாய்மொழி திட்டம். 110வது கேள்வி, இந்தியாவில் துணை அலுவலக மொழியாக டேஷ் உள்ளது. இந்தியாவில் துணை அலுவலக மொழியாக டேஷ் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்தி, மராத்தி, ஆங்கிலம், தமிழ். 111வது கேள்வி, இந்தியாவில் அலுவலக மொழியாக டேஷ் உள்ளது. இந்தியாவில் அலுவலக மொழியாக டேஷ் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்தி, மராத்தி, ஆங்கிலம், தமிழ். 112வது கேள்வி, தேசத்தின் சொத்தாக மதிக்கக்கூடிய மாணவர்கள் டேஷ் மாணவர்கள் ஆவர். தேசத்தின் சொத்தாக மதிக்கக்கூடிய மாணவர்கள் டேஷ் மாணவர்கள் ஆவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இராணுவ பள்ளி மாணவர்கள், தனித்திறன் மாணவர்கள், ஆங்கிலோ இந்திய மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள். 113வது கேள்வி, இந்தியாவில் மொழி திட்டத்தில் உள்ள மொழிகள் டேஷ். இந்தியாவில் மொழி திட்டத்தில் உள்ள மொழிகள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தாய்மொழி, ஆங்கிலம், ஐரோப்பிய மொழி. அடுத்த ஆப்ஷன் தாய்மொழி, இந்தி, ஐரோப்பிய மொழி. அடுத்த ஆப்ஷன் இந்தி அல்லது ஆங்கிலம், ஐரோப்பிய மொழி. அடுத்த ஆப்ஷன் தாய்மொழி, இந்தி அல்லது ஆங்கிலம், ஐரோப்பிய மொழி. இந்த ஆப்ஷன்களை ஒரு முறைக்கு இருமுறை வாசித்துவிட்டு அதன் பிறகு உங்களது விடையை எழுதுங்கள். 114வது கேள்வி, பள்ளிகள் மதிப்புணர்வு கல்வியை டேஷ் பாடச் செயல்கள் வழியாக மாணவர்களுக்கு கற்பிக்கின்றன. பள்ளிகள் மதிப்புணர்வு கல்வியை டேஷ் பாடச் செயல்கள் வழியாக மாணவர்களுக்கு கற்பிக்கின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் திட்டமிட்ட, நேரடி, திட்டமிடப்படாத, எதுவுமில்லை. அதாவது திட்டமிட்ட பாடச் செயல்கள், நேரடி பாடச் செயல்கள், திட்டமிடப்படாத பாடச் செயல்கள், எதுவுமில்லை அப்படின்றதான் இதனுடைய ஆப்ஷன்ஸ். 115வது கேள்வி, குறைபாடுடைய குழந்தைகளுக்கான கல்விக்கான சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் டேஷ் பள்ளிகள் உள்ளன. குறைபாடுடைய குழந்தைகளுக்கான கல்விக்கான சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் டேஷ் பள்ளிகள் உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 60க்கும் மேல், 50க்கும் மேல், 75க்கும் மேல், 45க்கும் மேல். 116வது கேள்வி, கண்டோன்மெண்ட் பள்ளிகள் டேஷ் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பள்ளிகள். கண்டோன்மெண்ட் பள்ளிகள் டேஷ் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பள்ளிகள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மத்திய மாநில அரசால், மத்திய அரசால், மாநில அரசால், உள்ளாட்சி அரசால். 117வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சிறுபான்மை பள்ளிகள் என்பதில் சரியான கருத்து டேஷ். கீழ்கண்டவற்றுள் சிறுபான்மை பள்ளிகள் என்பதில் சரியான கருத்து டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மொழி அடிப்படையில் இயங்கும், மொழி சமயம் அடிப்படையில் இயங்கும், சமய அடிப்படையில் இயங்கும், மொழி சமய பொருளாதார அடிப்படையில் இயங்கும். 118வது கேள்வி, ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் டேஷ் ஆளுமையின் கீழ் இயங்குகிறது. ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் டேஷ் ஆளுமையின் கீழ் இயங்குகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாநில கல்வி இயக்குனர், மாநில கல்வி அமைச்சர், மாநில அரசு, ஆங்கில அரசின். 119வது கேள்வி, அரசின் மானியங்கள் கிடைக்காத பள்ளிகள் டேஷ். அரசின் மானியங்கள் கிடைக்காத பள்ளிகள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன், மாநகராட்சி, நகராட்சி.
120வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு 30(1) கீழ் இயங்கும் பள்ளி டேஷ். இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு 30(1) கீழ் இயங்கும் பள்ளி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சீர்திருத்த பள்ளி, சிறுபான்மை பள்ளி, ஆங்கிலோ இந்திய பள்ளி, மீனவர் துறை பள்ளி. 121வது கேள்வி, பள்ளி கல்விக் கொள்கைகளை நிறைவேற்றுபவர் டேஷ். பள்ளி கல்விக் கொள்கைகளை நிறைவேற்றுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பள்ளி கல்வி இயக்குனர், பள்ளி கல்வி இணை இயக்குனர், முதன்மை கண்காணிப்பாளர், மாவட்ட கல்வி அலுவலர். 122வது கேள்வி, மேல்நிலைப் பள்ளிகளில் கற்றல் பணிகளை மதிப்பிடுபவர். மேல்நிலைப் பள்ளிகளில் கற்றல் பணிகளை மதிப்பிடுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பள்ளி கல்வி இயக்குனர், பள்ளி கல்வி இணை இயக்குனர், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர். 123வது கேள்வி பார்க்குறோம். ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்ய அதிகாரம் பெற்றவர். ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்ய அதிகாரம் பெற்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பள்ளி கல்வி இணை இயக்குனர், மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி கல்வி இயக்குனர். 124வது கேள்வி, நிதி உதவி பெறும் பள்ளிகளின் மானியங்களை நிறுத்த அதிகாரம் பெற்றவர் டேஷ். நிதி உதவி பெறும் பள்ளிகளின் மானியங்களை நிறுத்த அதிகாரம் பெற்றவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பள்ளி கல்வி இணை இயக்குனர், மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி கல்வி இயக்குனர். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, கல்வி உளவியலின் 125வது கேள்வி, இடைநிலை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய அதிகாரம் பெற்றவர் டேஷ். இடைநிலை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய அதிகாரம் பெற்றவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி கல்வி இயக்குனர், பள்ளி கல்வி இணை இயக்குனர். அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களை, நீங்கள் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதனுடைய விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் பிடிஎஃப் ஃபைல்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்குரிய விளக்கங்கள் பெற இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.